ஏகாதிபத்தியத்தை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். ஈரான் மீது குண்டுமழை பொழிந்த அமெரிக்காவை கண்டிக்கின்றோம். மீறாதே மீறாதே அமெரிக்கா ஏகாதிபத்தியமே. ஐநாவின் உடன்படிக்கை மீறாதே மீறாதே. இந்திய நாட்டு பிரதமரே கொலை பாதக செயல்களை செய்கின்ற அமெரிக்காவை, இஸ்ரேலின் ஆதரவை கைவிடு கைவிடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இடதுசாரிகள் ஆர்ப்பாட்டம். வேண்டாம் வேண்டாம் போர் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் போர் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் போர் வேண்டாம், மக்களை கொல்லும் போர் வேண்டாம், வேண்டும் வேண்டும் அமைதி வேண்டும். உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த இடதுசாரி கட்சிகள் இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம். வேண்டாம் வேண்டாம் யுத்தம் வேண்டாம், வேண்டும் வேண்டும் அமைதி வேண்டும், வேண்டும் வேண்டும் அமைதி வேண்டும். பாலஸ்தீன மக்கள் மீது ஏவப்படும் ஏவுகணையை உடனே நிறுத்து, உடனே நிறுத்து. ஏகாதிபத்திய அமெரிக்காவே, நாடு பிடிக்கும் இஸ்ரேலே, நிறுத்திவிடு நிறுத்திவிடு, யுத்தத்தை நிறுத்திவிடு. மதவெறி பிஜேபி அரசு, போர்வெறி பிடித்த இஸ்ரேலுக்கு, அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு துணை போகாதே, துணை போகாதே. ஒன்றிய அரசே மோடியே, ஆதரித்தீடு ஆதரித்தீடு. சுதந்திர பாலஸ்தீனத்தை ஆதரித்தீடு ஆதரித்தீடு. ஐக்கிய நாடுகள் சபையே, தலையீடு செய், தலையீடு செய். 1948 பின் 1948க்கு முன்பிருந்த பாலஸ்தீனத்தை கட்டமைத்திட கட்டமைத்திட முறையான தலையீடு செய், முறையான தலையீடு செய். இஸ்ரேலே இஸ்ரேலே வெளியேறு வெளியேறு, பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேறு. அழிக்காதே அழிக்காதே. கிரேட்டர் இஸ்ரேல் என்ற பெயரால், கிரேட்டர் இஸ்ரேல் என்ற பெயரால் பாலஸ்தீனத்தை அழிக்காதே. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ஆல் இண்டியா அளவிலே 5 இடதுசாரி கட்சிகளும் இணைந்து கடந்த 17ஆம் தேதி இந்தியா முழுவதும் இந்த பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். நாம் இன்னைக்கு சென்னையிலே ஒன்று கூடி இடதுசாரி இயக்கங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி, குறிப்பாக இடது தொழிற்சங்க மையம் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக அவர்களும் தேதியை முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் இங்கே இடதுசாரி இயக்கங்கள் சிபிஐ, சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் என்று தெரிந்தவுடன் தோழர்கள் தான் தனியாக நடத்திருந்த ஆர்ப்பாட்டத்தை நிறுத்திவிட்டு இடதுசாரி இயக்கங்களோடு சேர்ந்து நிற்க வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கு என்பதை உணர்ந்து 100க்கும் மேற்பட்ட தோழர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களையும் இடது தொழிற்சங்க மையத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற தோழர்களையும் அன்போடு வரவேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏன் நடைபெறுகிறது, எதற்காக நடைபெறுகிறது என்பது அனைவருக்கும் இடதுசாரி தோழர்களுக்கு தெரிந்ததுதான். ஆனால் இந்த பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் அரசு, இனவரி பிடித்த அரசு யுத்தத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 மாதங்களாகிறது. கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இந்த யுத்தம் துவங்கியது. கொஞ்சம் நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு போரை தொடுத்து 20 மாதங்களாகிறது. 20 மாதங்களாக
அங்க இருக்கிற மக்களும் குழந்தைகளும் பெண்களும் படுகிற துன்பத்திற்கு அளவே இல்லை. சில புள்ளி விவரங்களை மட்டும் பார்த்தாலே அதனுடைய கொடுமை, அதனுடைய வேதனை என்ன நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த 20 மாத காலங்களில் இஸ்ரேல் அரசினுடைய கொடுமையான இந்த இனவெறி தாக்குதலுக்கு படுகொலைக்காரர்கள் மட்டுமே 55,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு விவரம் சொல்லுகிறது. அதிலே குறிப்பாக அதிகப்படியானவர்கள் பெண்களும் குழந்தைகளும். 17,000 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் பெரும்பான்மையினர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த இனவெறி தாக்குதலில் 1.25 லட்சம் பேர் படுகாயமுற்று மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, நிறைய பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சிகள், ஊடகங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் உண்மையான செய்தியை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள். எனவே இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட இந்த பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இன்னைக்கு ஐநா சபையினுடைய உறுப்பு நாடுகளாக 193 நாடுகள் இருக்கிறது. போர் நிறுத்த வேண்டும் என்று 149 நாடுகள் தீர்மானத்தில் கையெழுத்திடுகிறது. ஆனால் இஸ்ரேல் அரசு இவற்றை கிஞ்சித்து மதிக்கவில்லை. ஐநாவினுடைய தீர்மானத்தை மதிக்கவில்லை. சர்வதேச சட்டங்களை அவர்கள் எதற்கும் செவிமடுக்கவில்லை. மாறாக இது யுத்தத்தில் படுகொலை செய்யப்படுவது என்பது ஒருபுறம் இருக்க, மிகப்பெரிய பட்டினி சாவிற்கு சர்வதேச இந்த சுகாதார மையம் ஒரு புள்ளிவிவரம் சொல்லுகிறது. இங்க இருக்கிற குழந்தைகள் லட்சக்கணக்கான பேர் மருந்தில்லாமல் உணவில்லாமல் சாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அச்சத்தை வெளிப்படுத்துகிறது. எனவே அங்க இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு உணவில்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை. இப்படிப்பட்ட மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போதுதான் மாட்லின் என்ற ஒரு கப்பல் அங்கே மருந்து உணவுப் பொருட்களை ஏற்றி செல்கிறது. அதையும் இஸ்ரேல் அரசு பிடித்தம் செய்து அதையும் வழங்குவதற்கு அவர்கள் தடையாக இருக்கிறார்கள். எனவே அவர்களும் போர் நிறுத்தம் செய்ய மாட்டார்கள். சர்வதேச விதிமுறைகளை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். ஐநாவினுடைய தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பல்வேறு நாடுகள் என்ன வலியுறுத்தினாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அந்த நாட்டின் மக்கள் மீது உணவு கொடுப்பதற்கு, மருந்து கொடுப்பதற்கு மனிதாபிமான அடிப்படையில் யாராலும் சென்றால் அதையும் தடுத்து நிறுத்துவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயலை இந்திய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை, பதற்றத்தை, பொது அமைதியை, உலக யுத்தம் நடக்க போகிறது, என்ன நடைபெற போகிறது என்று உலக நாடுகளே, உலக மக்களே அஞ்சி நடுங்கிற விதமாக ஒரு மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் நாம் இன்றைக்கு இடதுசாரிகள் மக்கள் மத்தியிலே உடனடியாக இந்த இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான மிருகத்தனமான செயலை செய்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஒரு புறம். ஏனால் தொடர்ந்து நாம் இதே இடத்தில் இதே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இடதுசாரிகள் பல போராட்டங்களை இந்த 20 மாத காலங்களாக நாம் நடத்தி வருகிறோம். ஆனால் இந்திய அரசு என்ன செய்கிறது என்பதுதான் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. தொடர்கள் முழக்கமிடுகிற போதே சொன்னார்கள், 1948 பாலஸ்தீனத்தில் இருந்து இஸ்ரேல் உருவாகிறது, பாலஸ்தீனத்தினுடைய மண் பறிக்கப்படுகிறது. அன்றில் இருந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக தன்னுடைய மண்ணையும் மக்களையும் தேசத்தையும் காப்பாற்றுவதற்காக பாலஸ்தீன மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை, குறிப்பாக மோடி வருவதற்கு முன்பு வரை இந்திய நாட்டினுடைய வெளிவிவகார கொள்கை என்ன என்று பார்த்தால், பாலஸ்தீன மக்களுடைய உரிமைகளுக்கு ஆதரவாக, அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்தோடு சேர்ந்து நின்றதுதான் இந்திய நாட்டினுடைய வரலாறு. ஆனால் இந்த இந்திய நாட்டினுடைய வரலாற்றை மாற்றியமைக்கும் விதமாக மோடி வந்த பிறகு பாலஸ்தீனத்திற்கு எதிரான நிலைப்பாடுகள் எடுக்கிறார். இஸ்ரேலுக்கு ஆதரவாக எல்லா விதத்திலும் உதவுகிறார். இந்திய மக்களை, நம்மை போன்ற இடதுசாரிகளை ஏமாற்றுகிற விதமாக இங்கே ஐநா சபையிலே ஒரு தீர்மானம் அங்கே வருகிறது. பல்வேறு நாடுகள், நான் சொன்னேன் 193 நாடுகளில் 149 நாடுகள் இந்த போர் நிறுத்தம் வேண்டும் என்று ஆதரித்து கையெழுத்திடுகிறார்கள், பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறார்கள். ஆனால் இந்திய தேசம் என்ன செய்தது? அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை, வெளியில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்திய நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களை, இங்க இருக்கிற மக்களை இஸ்ரேலுக்கு அனுப்புகிறார்கள். இஸ்ரேலிடத்தில் ஆயுதங்களை வாங்குகிறார்கள், இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு எல்லா விதத்திலும் மோடி அரசு, இந்த பாசிச அரசு, இந்த ஒன்றிய அரசு ஆதரவாக இருக்கிறது. இது இந்திய மக்களுக்கு எதிரானது, இந்த தேசத்திற்கு எதிரானது, இந்திய நாட்டினுடைய வெளிவிவகார கொள்கைக்கு எதிரானது. எனவே இப்படி நாட்டுக்கும் மக்களுக்கும் கொள்கைகளுக்கும் விரோதமாக செயல்படுகிற ஒரு அரசு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மோடியை, இந்த போர் நிறுத்தம், யுத்தம், இதெல்லாம் நம்ம சர்வதேசவாதிகள், கம்யூனிஸ்டுகள், உலகம் முழுவதும் நாம் அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற இந்த மக்கள் இந்த பாசிச வெறிபிடித்த இந்த மோடியினுடைய கொள்கையை மாற்றுவதற்கு நாம் எல்லாம் அணிதிரள வேண்டும். கேபி அவர்கள் பத்திரிகையாளர்களை பேசுகிற போது ஒன்றை சொன்னார், ஏதோ இடதுசாரிகள் மட்டும் நாங்கள் இந்த போராட்டத்தை நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம், அத்தோடு நின்றுவிடக் கூடாது. இது
ஆனால் இந்திய கூட்டணியில் இருக்கிற இந்த மோடியை, பாசிச ஒன்றிய அரசை, அவருடைய கொள்கைகளை எதிர்க்கக்கூடிய எல்லா அமைப்புகளும், குறிப்பாக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்திய நாட்டினுடைய பாரம்பரியத்தை, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு எதிராக இருக்கிற மோடி அம்பலப்படுத்த வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கான வேலைகளையும் சேர்ந்து செய்ய வேண்டியது இந்த தேசத்திற்கும் மக்களுக்கும் நான் செய்கிற மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கும். பத்திரிகையாளர்கள் கூட நண்பர்கள் கேட்டார்கள், அமெரிக்கா இது போன்ற வேலைகளை எங்கு போர் நடந்தாலும் அந்த போர்களிலே தலையிட்டு அவர்களை இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே என்று கேபி இடத்தில் கேட்டார்கள். எனவே அமெரிக்கா இன்றைக்கு என்ன செய்தது? அமெரிக்கா பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேலோடு சேர்ந்து நின்றது. ஆனால் ஈரான் மீது குண்டு போடுகிறார்கள். ஆனால் ஈரானை பொறுத்தவரை முன்பே நான் பார்த்தோம், ஈராக்கு மீது சதாம் ஹுசைன் இருந்த போது என்ன சொன்னா, அணு ஆயுதங்களை குவித்து வைத்திருக்கிறான்னு சொன்னான். ஆனால் அவரையும் தூக்கிலிடப்பட்டார். ஆனால் அணு ஆயுதம் எங்க இருக்குன்னு இதுவரையும் தெரியல. ஆனால் ஈரான் மிகப்பெரிய ஆபத்தான அணு ஆயுதங்களை குவித்து வைத்திருக்கிறார்கள் என்று இவன் சொல்றான். ஆனால் சர்வதேச அளவில் அதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. ஏன் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை கூட அதை மறுக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அதன் மீது குண்டு போடுகிறார்கள். தற்காலிகமாக இன்றைக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் வரும் என்ற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. தோழர்களுக்கு அது நன்றாக தெரியும். எனவே அமெரிக்கா இன்றல்ல பல்வேறு காலங்களாக இது போன்ற நிலைப்பாட்டை தான் எடுத்து வருகிறது. இன்னும் பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால், கிராமத்தில் சொல்வதைப் போல ஆடு நடைகிறதே என்று ஓனாய் வருத்தப்படும் என்பார்கள். அதை போல அணு ஆயுதம் பற்றி ட்ரம்ப் வருத்தப்படுகிறார். அமெரிக்கா கவலைப்படுகிறது. தேச மக்களை காப்பாற்றுவதற்கு குரல் கொடுக்கிறாராம். இதான் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்ற இரண்டாம் உலக போர் காலத்தில் ஜப்பான் போர் அமைதி வேண்டும் என்று குரல் கொடுத்த போது, சமாதானத்துக்கு தயார் என்று சொன்ன போது, அங்கே ஹிரோஷிமா நாகசாகிலே அணுவை முதலில் உலகத்திலே பயன்படுத்திய மிகப்பெரிய கொடூரமான ஒரு அரசு அமெரிக்க அரசு. அவர்கள் இன்றைக்கு அணு ஆயுதத்தை பற்றி பேசுகிறார்கள். இதுதான் மிகப்பெரிய அவலம், மிகப்பெரிய கேவலம். இந்த நிலைகள் நிச்சயமாக மாறும். இன்னைக்கு கூட ட்ரம்புடைய அந்த தொனியிலே பேச்சிலே மாற்றம் வந்திருக்கிறது. என்ன மாற்றம்? உண்மையான மாற்றமா, தற்காலிகமான மாற்றமா, வழியில்லாத மாற்றமா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே இடதுசாரிகள் தான் தேசத்திலே, உலகத்தில் எங்கே ஆபத்து நடந்தாலும் சரியான திசையிலே நின்று மக்களையும் தேசத்தையும் காப்பாற்றுவதற்காக குரல் கொடுப்பவர்கள். நாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பல்வேறு இடங்களிலே இது போன்ற போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நமது இடதுசாரி தலைவர்கள் எல்லாம் டெல்லியிலே ஜந்தர் மந்தரிலே கடந்த 17ஆம் தேதி ஒன்று கூடினார்கள். அங்கே கூடி நாம் இங்கே பேசுகிற அதே விஷயத்தை இந்திய தேசத்திற்கு எச்சரிக்கையாக வலியுறுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு பாலஸ்தீன ஆதரவு, ஒருமைப்பாடு, நிலைப்பாடு சம்பந்தமாக நாம் போராட்டம் நடத்துகிறோம். அதற்கு இடையிலே இன்னொரு விஷயம் வந்து விட்டது. அனைத்து இடதுசாரிகளும் 5 இடதுசாரிகளும் இணைந்து நாம் இன்னொரு அறிக்கையை விட்டிருக்கிறோம். அதற்கான செய்திகளும் இடதுசாரி தோழர்களுக்கு தெரியும் என்று கருதுகிறேன். ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்தது. ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்ததை பற்றி அதற்கு மிகப்பெரிய கண்டனத்தை நாம் தெரிவிக்கிறோம். எனவே இங்க இருக்கிற இடதுசாரிகளுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. அடுத்தடுத்து போராட வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. சேர்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை பறைசாற்றும் விதமாகத்தான் நான் துவங்குகிற போதே சொன்னேன், இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி நம்மோடு இன்றைக்கு போராட்டத்தை நிறுத்திவிட்டு இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. திண்டுக்கல்லிலே அன்பிற்குரியவர்களே, நம்மளுடைய தோழர்கள் பாசிச மோடி அரசுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். வேற ஒன்றும் செய்யவில்லை. இந்த ஒன்றிய அரசு மக்களுக்கு விரோதமாக, தொழிலாளர்களுக்கு விரோதமாக, விவசாயிகளுக்கு விரோதமாக எப்படி செயல்படுகிறார் என்பதை பிரச்சாரம், தெருமுனை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நம்ம தோழர்கள். அதை பொறுக்க முடியாத இந்து முன்னணி பிஜேபி காரர்கள் போராட்டம் நடக்கிற இடத்திற்கே சென்று தோழர்களை தாக்கினார்கள். அதை எதிர்த்து வருகிற 28ஆம் தேதி திண்டுக்கல்லிலே கண்டன பொதுக்கூட்டத்தை இடதுசாரி இயக்கங்கள், சிபிஎம், சிபிஐ, சிபிஐஎம்எல் 3 மாநில செயலாளர்களும் கலந்து கொள்கிற, 3 கட்சிகளும் சேர்ந்து கொள்கிற இந்திய தேசத்தை காப்பாற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு கண்டன பொதுக்கூட்டம் 28ஆம் தேதி திண்டுக்கல்லிலே நடைபெறவிருக்கிறது. இன்று நிச்சயமாக தமிழகத்தை காப்பாற்றுவதற்கான வேலை மட்டுமல்ல, இந்திய தேசத்திலே இடதுசாரி இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து நிற்போம். எல்லாத்தையும், அனைத்து விதமான அரசியல், கருத்தியல் அனைத்தையும், பொருளாதாரத்தையும் இடதுசாரி திசையிலே திருப்புவோம். அதற்கான உறுதிமொழியாகவும் நாம் இந்த கூட்டத்திலே எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி, உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும். இந்த மோடி அரசு, ஒன்றிய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இந்திய நாட்டினுடைய பழைய சர்வதேச கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். இஸ்ரேல் அரசுக்கு எந்த விதத்திலும் இந்திய அரசு உதவக்கூடாது என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்திலே நான் பேசியதற்கு, நான் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு என்னை அனுமதித்திற்கு தோழர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, வந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். இன்குலாப் ஜிந்தாபாத். இடதுசாரிகள் எப்பொழுதுமே விடுதலையின் பக்கம், விடுதலை போரை நாம் ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் போரை நாம் எதிர்க்கிறோம். போர் தேசிய வெறியை தூண்டும். போர் நாகரிகங்களை அழிக்கும்.
எனவே எப்பொழுதுமே கம்யூனிஸ்டுகள் போர்களின் பக்கம் நிற்பதில்லை. எதன் பொருட்டும் போர்களை நியாயப்படுத்தக்கூடாது என்றார் லெனின். 1917 அக்டோபர் புரட்சி வெற்றியடைந்து தொடர் லெனின் அதிகாரத்திற்கு வந்தவுடன் அவர் முதல் கையெழுத்தே பீஸ் 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 என்று எழுதினார். ஸ்மால்னியில் முதல் கையெழுத்தே அமைதி. அடுத்தவர் லெனின் எழுதினார் யுத்தம் கோழைகளின் செயல் என்று. இன்றைக்கு பொருந்துகிறதா யார் கோழைகள் என்று? யார் யுத்தம் தொடுக்கிறார்களோ அவர்கள் கோழைகள். ஆனால் விடுதலை போர் என்பது தாயகத்தின் விடுதலைக்கானது. அந்த போரை கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறோம். எனவே பாலஸ்தீனத்தின் பக்கம் நாம். காசா ஒரு குழு, PLO-விலிருந்து பிரிந்து போன ஒரு குழு, பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி. அவர்கள் ஆயுதம் தாங்கி போராடுகிறார்கள். அந்த ஆயுத போராட்டத்தை துவக்கி வைத்தது இஸ்ரேல் அரசு பயங்கரவாதம். நான் பழைய வரலாறுக்குள் செல்லவில்லை. 1848க்கு முன்னால் உலகம் முழுவதும் கடும் துயரத்திற்குள்ளான யூத மக்கள் கப்பல் கப்பலாக ஏற்றி வந்து இந்துவா கடலில் தான் வந்தார்கள், இந்திய கடலில் தான் வந்தார்கள். இங்கேதான் அவர்களுக்கு நாட்டை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கட்டமைக்க முடிந்தது, முயற்சித்தது. காந்தியும் நேருவும் எதிர்த்தார்கள். காந்தி எழுதினார், இங்கிலாந்துக்கு உள்ளபடியே யூதர்களுக்கு ஒரு நாடு அமைய வேண்டும் என்று விரும்பினால் அது இங்கிலாந்து மாகாணத்தில் அமைக்கலாமே என்று கேட்டார். பிறகுதான் இந்த எதிர்ப்பு கடுமையாக இருந்த பிறகுதான் அவர்கள் அட்டமன் சாம்ராஜ்யத்தில் அன்றைக்கு பிரிட்டிஷ் பகுதியில் இருந்த அந்த அரபு மண்ணில் வலுக்கட்டாயமாக யூதர்களை குடியேற்றினார்கள். வருகிறவர்கள் அகதிகள், உணவில்லை உடையில்லை. எனவே அகதிகளாக வருகிற மக்களை ஆற அன்போடு அரவணைத்து உணவு கொடுத்தார்கள், உடை கொடுத்தார்கள், நிலங்களை கொடுத்தார்கள். பாலஸ்தீன மக்கள் மிகவும் கலாச்சார தொன்மை மிக்க மக்கள் அவர்கள். பிறகு மெல்ல 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 அந்த நாட்டை ஆக்கிரமித்து 1948 இஸ்ரேல் என்கிற நாடு அமைந்தது என்று சொல்லிவிட்டார்கள். இங்கிலாந்து கொடியும் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். ஐக்கிய நாடுகள் சபை அதை அங்கீகரித்து விட்டது. அன்றிலிருந்து இன்று வரை அந்த போர் தொடர்கிறது. யாசர் அரபாத், அவரை மறந்துவிட முடியாது. PLO என்கிற இயக்கத்தை அவர்தான் துவக்கினார். அந்த இயக்கத்தை உலகத்திலேயே முதல் ஆதரித்த நாடும் இந்தியா. அதனுடைய அலுவலகம் டெல்லியில் துவக்கப்பட்டது இந்திரா காந்தி காலத்தில். தலைமறைவாக இருந்த 10 பேர் 12 பேரை அங்கீகரித்தது இந்தியா. அன்றைக்கு அவர் சொன்னார், ஆயுதத்தோடு தான் இருந்தார், ஆயுத போராட்டத்தை நடத்தினார். எங்கள் மண் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, நான் விடுதலை போரை துவக்கி இருக்கிறேன், எனவே அதன் அடையாளம் துப்பாக்கி என்றார். போர் முடியவில்லை. பிரிட்டன், மேற்குலக நாடுகள், அமெரிக்கா மிக வலுவாக இருந்தார். ரஷ்யா மட்டும்தான், சோவியத் யூனியன் மட்டும்தான் பாலஸ்தீனத்தை ஆதரித்தது. இந்தியா போன்ற நாடுகள், நம்முடைய நாடு ஆதரித்தது. போர் நிறைய பெறவில்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார். முடிவே இல்லை. பிறகு என்னதான் செய்வது, என்னதான் தீர்வு? அந்த தீர்வையும் யாசர் அரபாத் தான் முன்மொழிந்தார். இது எங்கள் மண், இதை நீங்கள் ஆக்கிரமித்து விட்டீர்கள். எப்படியோ இஸ்ரேல் அமைந்து விட்டது. அந்த இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். எங்கள் மண், எங்களையும் நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். இது ஐக்கிய நாடுகள் சபையில் அரபாத் பேசினார். எப்பொழுதுமே ராணுவ உடையில் பார்த்த ஐக்கிய நாடுகள் சபை திகைத்தது. அவர் கரங்களில் ஆலிவ் இலையை உயர்த்தி காட்டினார். என் வாழ்நாள் முழுவதும் ஆயுதம் தாங்கி போராடினேன் பாலஸ்தீன விடுதலைக்காக. ஆனால் அது முடியவில்லை. எல்லோரும் சேர்ந்து தோற்கடிக்கிறீர்கள். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். இஸ்ரேலை அங்கீகரிக்கிறோம். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கட்டும். இதோ ஆலிவ் இலை. இது நட்பின் அடையாளம், அமைதியின் அடையாளம். 2 தேச மக்களும் நட்புடன் வாழ முடியும். நாங்கள் உங்களை அங்கீகரிக்கிறோம், நீங்கள் எங்களை அங்கீகரிக்கிறோம் என்று சொன்னவுடன் ஆஸ்லோ ஒப்பந்தம் ஏற்பட்டது அமெரிக்காவில். கேம்ப் டேவிட் ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த 2 ஒப்பந்தமும் என்ன? ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்தது, இந்தியா நாடாளுமன்றத்தில் அதை வரவேற்றது. ஆஸ்லோ கேம்ப் டேவிட் என்ன சொல்கிறது? அவரவர் பகுதியில் அப்படியே இருக்க வேண்டும், விஸ்தரிக்க கூடாது. ஆனால் அந்த 2 ஒப்பந்தத்தையும் மீறியது யார்? இஸ்ரேல். துணை போனது பிரிட்டன், அமெரிக்கா, மேற்குலக நாடுகள். மேற்கு கரை, கோலான் குன்று எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து விட்டு இப்ப நிலைமை இல்லாமல் அழிக்கிறீர்கள். நீங்கள் மக்களை கொல்லுகிறீர்கள், விடுதலையை நசுக்குகிறீர்கள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இடதுசாரிகள் முழங்குகிறோம், வரலாற்றில் விடுதலை இயக்கம் தோற்றதாக வரலாறே இல்லை. விடுதலை இயக்கம் வெற்றி பெறும், வாகைச்சூடும். ஆனால் என்ன செய்வது? இந்த துயரம் நமக்கு தெரியும். யுத்தம் என்றால் நேரில் பார்க்கிறோம். அந்த துயரங்களை விவரிக்க நான் விரும்பவில்லை. தீர்வு என்ன? நியூ வேர்ல்ட் ஆர்டர். புடால் பேசியது ஐக்கிய நாடுகள் சபையில். மேற்கு கரையில், லத்தீன் அமெரிக்காவில், ஆசிய நாடுகளில்
உலகம் முழுவதும் ஒரு புதிய உலக ஒழுங்குமுறை தேவைப்படுகிறது. நியூ வேர்ல்ட் ஆர்டர். அதான் தீர்வு. அதில் அவர் சொன்னார், அந்த மனிதர் தான் உலகத்தில் மிக துணிச்சலாக சொன்னார், டாலர் டாலர் தீர்மானிக்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அதன் ரூபாய்க்கு மதிப்பில்லை, ரூபிலுக்கு மதிப்பில்லை. ஆனால் உலகத்தையே அடைக்காள்கிற அமெரிக்கா டாலர் மூலம் ஆதிக்கம் செய்கிறது. எனவே இதற்கு மாற்று தேவைப்படுகிறது. அவரவர் ரூபாய் அவரவர் நாணயத்திலேயே வர்த்தகம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அமெரிக்காவின் மேலாதிக்கம் ஒழியும் என்று அவர்தான் ஐக்கிய நாடுகள் செயல் பேசினார். அன்றே அவரை கொலை செய்வதற்கு பலமுறை முயற்சி செய்தார். நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று அவர் சொல்லுகிற பொழுது ஐக்கிய நாடுகள் சபை திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இப்போது ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்காவை எதிர்க்க முடியுமா? ரஷ்யாவை எதிர்க்க முடியுமா? எந்த நாட்டை எதிர்க்க முடியும்? ஐக்கிய நாடுகளின் சபையின் நோக்கத்தையே சிதைத்து விட்டது அமெரிக்க ஏகாதிபத்தியம், பிரிட்டிஷ், நேட்டோ நாடுகள். எனவே பிடல் காஸ்ட்ரோ ஐக்கிய நாடுகள் சபையில் சொன்னார், உலகத்திலே மகத்தான செல்வ வளங்களை கொண்டிருக்கிற ஆப்பிரிக்கா வறுமையில் இருக்கிறது. யார் காரணம்? கொள்ளையடித்தவர் கொள்ளைக்காரர்கள் காரணம். கொள்ளைக்காரர்கள் இங்கே விற்றிருக்கிறீர்கள், அமெரிக்க வடிவில், பிரிட்டன் வடிவில். நேருக்கு நேராக சொன்னார் பிடல் காஸ்ட்ரோ. எனவே அந்த இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன வேலை? மத்திய கிழக்கில் நூற்றுக்கணக்கான தளங்கள். மத்திய கிழக்கால் உங்களுக்கு என்ன ஆபத்து? ஏன் அங்கே இருக்கிறீர்கள்? எல்லா தளங்களையும் அழிக்க வேண்டும். நியூ வேர்ல்ட் ஆர்டர், புதிய உலக ஒழுங்குமுறை தேவை. ஐநா சபையை திரித்தமைத்து, நண்பர்களே, கம்யூனிஸ்டுகள் 100 ஆண்டுகளில் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறீர்களே. உலகத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் தான் முழங்கினான், உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இல்லாத பாதுகாப்பு சகை அர்த்தமற்றது, இந்தியாவை சேர்க்க வேண்டும் என்று முழங்கியவன் ஐக்கிய நாடுகள் சபையில் தோழர் பிடல் காஸ்ட்ரோ. யாருக்கும் இந்த துணிச்சல் வரவில்லை. எவ்வளவு கோடி மக்கள், எவ்வளவு பெரிய கலாச்சாரம், எப்பொழுதுமே அமைதியின் பக்கம், நடுநிலை அல்ல. இன்றைய பிரதமர் எடுத்திருக்கிற நிலை நடுநிலை. நடுநிலை என்று இருக்க முடியாது. விடுதலைக்கு போராடுகிறவன், விடுதலையை அடக்கி ஒடுக்கிறவன் இருவரும் சமமா? நடுநிலையா? சவுத் பிளாக்கில் இருந்து, ஜன்னல் ஓரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கிறார் நாட்டின் பிரதமர். உலகத்திற்கே பஞ்சசீல கொள்கையை தந்த நாடு இந்தியா. நாசர், டிட்டோ, நேரு, இந்த மகத்தான மனிதர்கள் பஞ்சசீல கொள்கையை கொடுத்தார். பஞ்சசீல கொள்கையின் முதல் நோக்கமே விடுதலையை ஆதரிப்பது. விடுதலையினுடைய அர்த்தமும் பொருளும் தெரிந்தால் தானே விடுதலை இயக்கத்தை ஆதரிக்க முடியும். இஸ்ரேல் நமது நட்பு நாடு, ஈரான் நட்பு நாடு. இரண்டுக்கும் இடையில் நாங்கள் நடுநிலை. பாதிப்பது யார்? ஈரான் தானே. கிரேக்க நாவல் ஒன்று புகழ்பெற்ற நாவல் இருக்கிறது, 2 பூனைகள், சூடுபட்ட 2 பூனைகள் என்று. அந்த நாவலுக்கு பெயரே அதுதான். வரலாற்றில் அந்த பூனை யாரும் அல்ல, அமெரிக்காவும் இஸ்ரேலும். வரலாற்றில் என்றைக்கும் மறக்க முடியாத சூடை ஈரான் கொடுத்திருக்கிறது. ஈரானை மிக மலிவாக எடை போட்டு விட்டார். அடித்த அடி, இதை நாம் அங்கீகரிக்க கூடாது, ஆதரிக்க கூடாது. காசாவில் கதறி அழுவது மக்கள், இஸ்ரேலில் கதறி அழுவது மக்கள். எதன் பொருட்டும் நாம் போர்களை, யுத்தங்களை ஆதரிக்க கூடாது. ஈரான் அடிக்கிற பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? அது ஏற்படக்கூடாது. ஆனால் ஏற்பட வைத்து விட்டார். 1,00,000 பேரை கொன்றீர்கள், குழந்தைகள் உணவுக்கு அல்லாடுகிறது. எனவே இந்த வலி உனக்கு தெரிய வேண்டும் என்று நாம் ஆதரிக்கிறோம் ஈரானை. அதுவும் தவறு. ரஷ்யா உக்ரைன் மேல் நடத்துகிற போரும் தவறு. ஆனால் இந்த போரை தூண்டுவது அமெரிக்க ஏகாதிபத்தியம், மேற்குலக நாடுகள். எனவே எதன் பொருட்டும் யுத்தத்தை நம்மால் ஏற்க முடியாது. என்ன செய்வது இந்த உலகில்? என்ன தீர்வு? ஒரே தீர்வு இருக்கிறது. இந்தியா போன்ற வளர்முக நாடுகள், ஜனநாயக நாடுகள் ஓரணியில் சேர வேண்டும். அந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர், அதான் பிரிக்ஸ். தென்னாப்பிரிக்கா உறுதியாக இருக்கிறது, ரஷ்யா உறுதியாக இருக்கிறது, சீனா உறுதியாக இருக்கிறது, பிரேசில் உறுதியாக இருக்கிறது. இந்த பிரிக்ஸ் உருவாகிவிட்டால் அமெரிக்காவின் கழுத்தை நெரித்து விடலாம். ஏன் இந்தியா பின்வாங்குகிறது? பிரிக்ஸ் ஒரு நம்பிக்கை. பிரிக்ஸில் இருக்கிற நாடுகள் காலணி செய்யவில்லை, யாரையும் அடக்கவில்லை, யாருடைய செல்வங்களையும் கொள்ளையடிக்கவில்லை. விடுதலைக்காக போராடி வளர்ந்த அற்புதமான நாடுகள் பிரிக்ஸ். அந்த பிரிக்ஸ் முன்னேறுவதை இந்தியா தடுத்து விடக்கூடாது. எனவே நண்பர்களை நான் முடிக்கிறேன்.
உலகத்தின் புகழ்வாய்ந்த நாடாளுமன்றம். இந்த சமூக அமைப்பு நமக்கு உடன்பாடு இல்லை. இந்திய நாடாளுமன்றம் தலைச்சிறந்த நாடாளுமன்றம். இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் இருக்கிறதா? இஸ்ரேலை கண்டித்து, அமெரிக்காவை கண்டித்து, விடுதலை இயக்கத்தின் வரலாறு, சுதந்திர இயக்கத்தின் வரலாறு தெரியாதவர்கள் நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருப்பதால் ஏற்பட்டிருக்கிற சோகம் இது. எனவே நண்பர்களே, பெரியோர்களே, கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல, முற்போக்கு சிந்தனையாளர்கள், ஜனநாயக சக்திகள், உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள், அமெரிக்க மக்கள் எவ்வளவு அறிவு, ஐரோப்பிய மக்கள் எவ்வளவு அறிவு, இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு அறிவு, அன்பு. எங்கள் அரசு செய்த குற்றத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். காசாவோடு இணைகிறோம், காசா முகாமுக்கு நாங்கள் செல்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதைவிட நாகரிகம், இதைவிட கலாச்சார ஒப்புதல் வேறு இருக்க முடியுமா? எனவே மக்கள் எங்கேயும் ஒன்றுதான், ஏகாதிபதி அரசுகள் எங்கேயும் ஒன்றுதான். எனவே ஏகாதிபத்தியத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் சிறிய நாடு வடகொரியா, நான் ஆதரவாக இருப்பேன், ஆயுதம் கொடுப்பேன், தேவைப்பட்டால் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கு எங்கள் ராணுவ வீரர்களை அனுப்புவேன் என்று சொல்கிற துணிச்சல் தோழர் சிறிய நாட்டினுடைய அதிபர் கிம் இல் சிங்குக்கு இருக்கிறது, நமது கிம் ஜாங்க்கு இருக்கிறது. எப்படி அந்த துணிச்சல் வருகிறது சிறிய நாட்டிற்கு? இந்த துணிச்சல் இந்தியாவுக்கு அல்லவா வர வேண்டும். எனவே இந்தியா தனது மரபுகளில், பண்பாடு கூறுகளில், உலக தொலைநோக்கு அரசியலில், நேரு போன்ற மகத்தான மனிதர்கள் வகுத்த, இடதுசாரிகள் வகுத்த அந்த தொலைநோக்கு அரசியலில் இந்தியா கொஞ்சம் திசை திருப்ப வேண்டும். இந்திய நாடாளுமன்றம் இது பற்றி பேச வேண்டும். ஒரு அழுத்தத்தை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தர வேண்டும். இடதுசாரிகளை பொறுத்தவரை, இந்திய உழைக்கிற மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் விடுதலையின் பக்கம், விடுதலை வெல்லும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை மாவட்டங்களை சார்ந்திருக்கிற இடதுசாரி கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய தோழர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய தினம் இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து இந்த ஆர்ப்பாட்டத்தை 4:30 மணிக்கு என்று சொல்லி நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் வழக்கமாக வேறு பல பிரச்சனைகளுக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருவதை விட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்கூட்டியே தோழர்கள் திரளாக வந்திருக்கிறதை பார்க்கிற போது, இடதுசாரிகள் உலகத்தின் எந்த மூலையிலே மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் முதலிலே குரல் கொடுக்கிறவர்கள் இடதுசாரிகள் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இங்கே அவ்வளவு பேரும் திரண்டிருக்கிறார்கள். என்னையெல்லாம் மாலை 5:30 மணிக்கு மேலே நீங்கள் வந்தால் போதும் என்று தான் வேல்முருகன் சொல்லியிருந்தார். ஆனால் 4:45 மணிக்கே ஃபோன் செய்து எல்லோரும் வந்து விட்டார்கள், நீங்கள் உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று கேட்கிற நிலைமை என்பது இருக்கிறது என்று சொன்னால், எவ்வளவு சமூக அக்கறையோடு இருக்கிறவர்கள் இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அருமை தோழர் ஆசை தம்பி அவர்களும் தோழர் வீரபாண்டியன் அவர்களும் நடைபெறுகிற இந்த யுத்தத்தை பற்றி ஏராளமான விவரங்களை சொல்லியிருக்கிறார்கள். அநேகமாக கடந்த சில தினங்களாக எல்லா பத்திரிகை, எல்லா ஊடகங்களும் வந்திருக்கிற தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு இந்த போர் மாறி இருக்கிறது. ஏற்கனவே பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்த காரணத்தினாலே இது இஸ்ரேல் போர் என்று பேசப்பட்டது. இன்றைக்கு ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்து விட்ட காரணத்தினால் இது அமெரிக்க போராக இன்றைக்கு மாறி இருக்கிறது. எதற்காக பாலஸ்தீனம் என்கிற அந்த நாட்டை இப்படி குறிவைத்து அழிக்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்கிறது? என்ன பாலஸ்தீனம் என்ன பெரிய வளங்கள் நிறைந்திருக்கிற நாடா? தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு மாவட்டத்தினுடைய அரை மாவட்டம் கூட இருக்காது அந்த பாலஸ்தீனுடைய பரப்பளவு. ஒரு மாவட்டம்தான் இருக்கும். அங்கே பெரிய பூமிக்கு அடியில் பெரிய தங்கமும் வைடூரியமும் இல்லை. எதற்காக அந்த பாலஸ்தீனத்தை விரட்டி இஸ்ரேல் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? கடந்த 18-20 மாதங்களுக்கு முன்னாலே மீண்டும் தொடுக்கப்பட்ட போரில் ஒரு மனிதாபிமானமற்ற படுகொலைகளை மிக கேவலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே எத்தனையோ போர்கள் நடந்திருக்கிறது, எத்தனையோ சண்டைகள் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த போர்கள், சண்டைகளில் கடைபிடிக்கக்கூடிய சாதாரண நடைமுறைகளை கூட இஸ்ரேல் பின்பற்ற தயாராக இல்லை.
இன்றைக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் அடித்து விரட்டப்பட்டு ஒரு குறுகிய பகுதிக்குள்ளே மிக நெருக்கடி நிறைந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடையாது, வருமானம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குடிநீர் கூட வெளியிலே இருந்தால் வர வேண்டும், குடிநீரை கூட அனுமதிக்க மறுக்கிறார்கள். மின்சாரம் கிடையாது. 24 மணி நேரமும் குண்டுமழை பொழிந்து அந்த குண்டுமழையிலே படுகாயமடைகிறவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு வழி கிடையாது. குழந்தைகள் துடிக்க துடிக்க சாகடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் காயங்களுக்கு மருந்து போடுவதற்கு மருந்துகள் கூட அனுமதிக்கவில்லை. பெண்களையும் குழந்தைகளையும் குறிவைத்து தாக்குகிறார்கள். எதற்காக என்று சொன்னால், அந்த பாலஸ்தீன இனம் இன்றோடு அழிந்து விட வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான். குழந்தைகளையெல்லாம் அழித்து விட்டால் எதிர்கால சந்ததியே இருக்காது. பெண்களையெல்லாம் அழித்து விட்டால் அடுத்த தலைமுறையை பெற்றெடுக்கக்கூடிய பெண்கள் அங்கே இருக்கக்கூடாது என்கிற சதி திட்டத்தின் அடிப்படையிலே தான் ஒரு பக்கம் எல்லா வகையான தாக்குதலும், குண்டு போட்டு கொலை செய்வது மட்டும் அல்ல, பட்டினி போட்டு சாகடிப்பது, நோய்வாய்ப்பட்டால் மருந்துகள் கொடுக்காமல் சாகடிப்பது, காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்காமல் சாகடிப்பது, இப்படி இந்த கொடூரங்களையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு இனமாகத்தான் அந்த யூத அரசாங்கமாக இருக்கிற இஸ்ரேலிய அரசாங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த யூத இனம் உலகத்திலே ஒரு காலத்திலே 2வது யுத்தத்தின் போது உலகத்திலே இருந்த பல நாடுகளில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் எல்லாம். ஏனென்றால் அவ்வளவு கொடுமைகளை புரிந்தவர்கள் அவர்கள். அந்த கொடுமையை புரிந்த யூத இனத்தை எல்லாம் ஒன்றிணைத்துதான் பிரிட்டன் அன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய ஒரு மூலையிலே குடியேற்ற வைத்தார்கள். படிப்படியாக ஊர் பிசாசு, ஒண்ட வந்த பிசாசு ஊர் பிசாசை விரட்டியது என்று சொல்வார்களே, அப்படி ஒண்ட வந்த அந்த பிசாசாக இருக்கிற அந்த இஸ்ரேல் அரசாங்கம் அந்த ஈராக்கை அழித்து இன்றைக்கு அந்த மக்களை அந்த மண்ணை விட்டு வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முழுக்க முழுக்க அமெரிக்க அரசாங்கம் ஆதரவாக இருக்கிறது. என்ன, அமெரிக்காவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் என்ன நேரடியான சண்டை? பாலஸ்தீன பிரச்சனையிலே அமெரிக்கா தலையிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? திடீரென்று பார்த்தால் 13ஆம் தேதி 2 நாட்களுக்கு முன்னால் ஈரான் தலையிலே போய் அமெரிக்கா இஸ்ரேல் குண்டு போடுகிறது. நீங்கள் உடனடியாக அணுசக்தி ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட வேண்டும், இல்லாவிட்டால் நான் உங்களை தாக்குவேன். நீ என்ன உலக போலீஸ்காரனா? உலகத்திலே இன்றைக்கு அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட வேண்டுமா இட வேண்டாமா என்று தீர்மானிக்கிற உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள்? எந்த அடிப்படையிலே நீங்கள் ஈரானை போய் தாக்க முடியும்? ஈரான் மீது குண்டு பொழிந்தார்கள். ஈரான் அரசாங்கம் எதிர்த்தாக்கல் தொடுக்கிறது. இஸ்ரேல் அரசாங்கம் நிலைமை தடுமாறி போகிறது. அவர்கள் நினைத்தார்கள் ஈரான் அடிபடிந்து விடும் என்று. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய தலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த இராணுவத்தினுடைய அண்டை நாட்டில் இருக்கிற ஈரானுடைய இராணுவ தளபதிகள் எல்லாம் அவங்க வெளியில் கட்டடத்துக்குள்ளே வாழ்வது கிடையாது, வெளியில் எங்கேயும் நடமாடுறது கிடையாது. பாதுகாப்பாக பூமிக்கு அடியிலே மிகப்பெரிய அலுவலகங்களை உருவாக்கி 50 மீட்டர் 60 மீட்டருக்கு கீழே பூமிக்கு அடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் அரசாங்கம் அவர்களை குறிவைத்து தாக்குகிறது. அவர்கள் போடுகிற அந்த குண்டு அந்த மண்ணை துளைத்து கொண்டு உள்ளே போய் 60 மீட்டருக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இராணுவ அதிகாரிகளை தாக்கி கொல்லுகிறார்கள். இதுவரையிலே 4 இராணுவ அதிகாரிகளை கொலை செய்திருக்கிறார்கள். 9 அணுசக்தி விஞ்ஞானிகளை அந்த பூமிக்கு அடியிலே இருந்தவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். இப்படி ஈரான் மீது குண்டு போட்ட பிறகு உலகத்திலே இருக்கிற நாடுகள் எல்லாம் பதட்டம் அடைகிறது. ஈராக்கு ஈரான் என்று ஒப்பிட்டு பார்த்தால், ஈராக்கை இஸ்ரேல் ஈரான் என்று ஒப்பிட்டு பார்த்தால் இஸ்ரேலை விட 10 மடங்கு பெரிய நாடு ஈரான். இஸ்ரேலை விட வளமான பிரதேசங்களை கொண்டது ஈரான். இவர்களை விட இராணுவ அதிகாரம் படைத்திருப்பது ஈரான். ஆனாலும் குண்டு போடுவது எதற்காக என்று சொன்னால், இப்படி போடுவதன் மூலம் அமெரிக்காவை இதில் இறக்கிவிட்டு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான சண்டையாக மாற்றி ஈரானை பணிய வைக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய நோக்கம். அதற்கு ஏற்பதான் ட்ரம்ப் குண்டு போட முயற்சி போய்க்கிறார். அவன் போட்டிருக்கிற குண்டை பார்த்தீங்கன்னா 3 இடத்துல தான் குண்டு போட்டிருக்கான்.
ஒரு குண்டு பங்கர் பாம்னு பேர் அதுக்கு. அவருடைய மொத்த எடை 30,000 பவுண்டு. 30,000 பவுண்டு கொண்டிருக்கிற ஒரு குண்டை போடுகிறார்கள். அந்த குண்டு எவ்வளவு சக்தி படைத்தது என்று சொன்னால், பூமிக்கு அடியிலே 200 மீட்டர் ஆழத்துக்கு தொலைத்து கொண்டு போய் பூமிக்கு அடியிலே இருக்கிற அனைத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி படைத்த அப்படிப்பட்ட குண்டை ஈரான் மீது அமெரிக்கா வீசுகிறது. உடனே ஈரான் சொல்லிச்சு, ஈரான் அதிபர் கொமேனி சொல்லிட்டார், நாங்கள் சரணாகதியெல்லாம் அடைய மாட்டோம், உங்கள்கிட்ட வந்து கை கட்டி நிற்கிற பேச்செல்லாம் நடக்காது, தினம் தினம் அஞ்சு வாழ்ந்து 100 ஆண்டு காலம் வாழ்வதை விட ஒரே நாள் போராடி சாவது மேல் என்பதுதான் என்னுடைய கொள்கை என்கிற அடிப்படையிலே அவர் அறிவித்து எதிர்த்தாக்குதலை தொடுத்தார். இன்றைக்கு இஸ்ரேல் தடுமாறி கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு கேள்வி என்னன்னா, எதற்காக இந்த யுத்தம் நடக்கிறது? உங்களுக்கு என்ன எல்லை பிரச்சனையா, வேறு என்ன பிரச்சனை இருக்கு? எதற்காக இந்த யுத்தம்? அங்கேதான் அருமை நண்பர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மேற்காசியா என்கிற அந்த பிரதேசத்தை முழுவதும் அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. மேற்காசியா முழுவதும் தன்னுடைய இராணுவ தளவாடத்தை அங்கே குவித்து வைத்திருக்கிறார்கள். பக்கத்திலே இருக்கிற கத்தார் என்கிற நாட்டிலே 10,000 துருப்புகள் இருக்கிறது. சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு அடிபணிந்து விட்டது. ஈராக் அமெரிக்காவுக்கு அடிபணிந்து விட்டது. அந்த மேற்காசிய பகுதியிலே அமெரிக்காவுக்கு அடிபணியாத ஒரே ஒரு நாடு எது என்று சொன்னால் இந்த ஈரான் நாடுதான். எனவேதான் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஈரானை வீழ்த்துவது, அதன் மூலம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவை துண்டிக்க செய்துவிட்டால் மேற்காசிய முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட முடியும். மேற்காசிய பிரதேசம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டால் உலகத்தினுடைய பெட்ரோல் வளம் இருக்கிறதே அதை முழுவதும் அமெரிக்கா கைப்பற்றிவிட முடியும், உலகத்தை நாட்டாமை செய்ய முடியும் என்கிற அப்படிப்பட்ட எண்ணத்திலே தான் தொடர்ந்து இன்றைக்கு அந்த மேற்காசியாவிலே இந்த போர் பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே ஈராக் மீது படையெடுத்து தாக்கிய சம்பவம் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அமெரிக்கா என்ன சொன்னார்கள், ஈராக்கிலே இருக்கிற சதாம் ஹுசேன் அவர் இன்றைக்கு அணுசக்தி ஆயுதங்களை தயாரித்து கொண்டிருக்கான்னு சொன்னார். ஈராக்கு மீது படையெடுத்து ஈரானை தவிடுபொடியாக்கி சதாம் ஹுசேனை பிடித்து, சதாம் ஹுசேன் பிள்ளைகளை எல்லாம் பிடித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிற காரியத்தை செய்தார்கள். ஆனால் கடைசியில் அகில உலக அணுசக்தி மையம் என்கிற அந்த அமைப்பு, ஐஏ என்கிற அமைப்பு ஈராக்கின் சோதனை நடத்தி கடைசியாக சொன்னார்கள், ஈராக்கிலே அணு ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது, அணு ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது என்று சோதனை சொல்லுகிறதுக்கு முன்னாலேயே அணு ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் என்று காரணத்தை காட்டி ஈராக்கை தவிடுபொடியாக்கி இன்றைக்கு அடிமையாக்கி விட்டார்கள். ஏற்கனவே இப்படி ஒவ்வொரு நாட்டையும் அடிமையாக்கி விட்டார்கள். நாளைக்கு மேற்காசியாவில் இருக்கிற எண்ணெய் வளம், அந்த எண்ணெய் வளத்தை கையில் எடுத்து விட்டால் உலகத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட முடியும். இன்றைக்கு ஈரான் இந்தியாவிற்கு குறைந்த விலையிலே பெட்ரோலியத்தை வழங்குகிறது, உலக நாடுகளுக்கு பெட்ரோலியத்தை வழங்குகிறது. அதெல்லாம் அமெரிக்காவுடைய கைக்கு போய்விட்டால் ஒரு பேரல் பெட்ரோலியம் கிடைக்க நாம் அமெரிக்காவிடம் கெஞ்ச வேண்டிய நிலைமை ஏற்படும். உலகத்தையே ஆட்டி படைக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தான் இன்றைக்கு ஈரான் மீது போர் தொடுத்து ஈரானை கட்டாயப்படுத்துகிறார்கள். இவ்வளவுக்கும் என்ன, ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறதா? உலகத்திலே அணு ஆயுத ஐஏ என்கிற அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு 3 மாதங்களுக்கு முன்னாலே ஈரான் மீது நாட்டிலே சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அந்த நாட்டிலே அணு ஆயுதமே இல்லை என்று அந்த அமைப்பு பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறது. அவர்கள் அணு ஆயுதத்தில் ஈடுபடவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். துல்சி கபாப் என்கிற அமெரிக்க நாட்டுடைய உளவுத்துறை அவங்க போய் ரகசியமாக சோதனை பண்ணியிருக்கிறாங்க. ஈரானிலே அப்படிப்பட்ட அணு ஆயுத சோதனை எல்லாம் இல்லை என்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அணு ஆயுதத்துக்கு அணு சக்திக்கு அடிப்படையாக இருக்கிற யுரேனியத்தை மேம்படுத்தி, என்ரிச்சிங் தி யுரேனியன், அதை பயன்படுத்தி ஆக்கபூர்வமான பணிகளுக்கு செய்வதற்கான ஆராய்ச்சிகளை தான் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள்.
நாம் கல்பாக்கத்திலே அணுமின் நிலையம் வைத்திருக்கவில்லையா? அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பணிக்கு பயன்படுத்தவில்லையா? அப்படி யுரேனியத்தை ஆக்கப்பூர்வமான பணிக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்றுதான் கேட்கிறார்கள். அதற்கான பேச்சுவார்த்தையை அமெரிக்காவோடு 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பேச்சுவார்த்தைக்கு வர மறுத்தார்களா? 5 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதே, அது பேச்சுவார்த்தை இல்லையா? அமெரிக்க அதிகாரி தானே கலந்து கொண்டிருக்கிறார்கள். 6வது கட்ட பேச்சுவார்த்தை இருக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையிலே முடிவு என்னவென்றே தெரியாமல் இன்றைக்கு ஈராக்கை குண்டு போட வைத்து அதை காரணமாக காட்டிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு ஈரான் மீது படையெடுத்திருக்கிற மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. விளைவு என்னவாகும்? இன்றைக்கு உலகத்திலே ரஷ்ய நாட்டு அதிபர் புட்டின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சீன அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. பல நாடுகள் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதற்கு மேல் நீங்கள் ஈரானை தாக்கினால் நாங்களும் களத்திலே இறங்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். ஈரானுக்கு பக்கபலமாக நாங்கள் நிற்போம் என்று உலகத்திலே பல நாடுகள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போது இந்த அறிவிப்பெல்லாம் வந்த பிறகு ஈரான் தன்னுடைய முழுமையான ஆயுத பலத்தை பயன்படுத்தினால் ஈராக்கு தவிடுபடியாகிவிடும் என்பதை உணர்ந்த பிறகு இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே ட்ரம்ப் கொஞ்சம் தடுமாறுறார். இன்றைக்கு இஸ்ரேலை போர் நிறுத்தம் உடனே செய்யுங்கள் என்று அறிவிக்கிறார். எனவே எதற்காக நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய லாப வெறிக்காக, அமெரிக்காவினுடைய லாபத்தை கொள்ளையை அதிகரிப்பதற்காக, உலகத்தை ஆட்டி படைக்க வேண்டும் என்கிற ஒரு நயவஞ்சக திட்டத்தின் அடிப்படையிலே தான் இந்த போர் இன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்படுகிறது. ஏதோ நமக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. நான் கேட்குறேன், இவ்வளவு பெரிய போர் நடக்கிறது, இங்கே இருக்கிற மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறது? அருமை நண்பர்களே, 48 இஸ்ரேல் என்கிற நாடு உருவான போது அதை ஆதரிக்க அங்கீகரிக்க முடியாது என்று அறிவித்த நாடு இந்திய நாடு. நாங்கள் இதை அறிவிக்க முடியாது என்றோம். எனவே அப்படி காலங்காலமாக பாலஸ்தீன மக்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் நாம். பாலஸ்தீனத்துக்காக பக்கபலமாக இருக்கிற பல தீர்மானங்களை நிறைவேற்றியவர்கள் நாம். கூட்டு சேரா நாடுகள் என்கிற முறையிலே தலைமை தாங்கி அதற்காக குரல் கொடுத்த நாடு இந்திய நாடு. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு மோடி அவர்கள் பிரதமராக வந்தாரோ, எவ்வளவு மோசம்னா, இதுவரையிலே இந்திய நாட்டினுடைய பிரதமர்கள் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறார்கள். இந்திய பிரதமர்கள் போகாத ஒரு நாடு எது என்றால் இஸ்ரேல் என்கிற நாட்டுக்கு எந்த பிரதமரும் இதுவரை போகவில்லை. அருமை நண்பர்களே, இப்படிப்பட்ட கொலைகள்லாம் நடக்கிற அந்த நாட்டுக்கு இந்திய நாட்டு பிரதமர்கள் இதுவரையிலே போகாத அந்த வரலாற்றை மாற்றி முதன்முறையாக இஸ்ரேல் நாட்டுக்கு சென்று நெதன்யாகுவை பார்த்து உனக்கு சகோதரன் நான் என்று கை கொடுத்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பிரதமர் இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடியாக இருக்கிறார் என்றால், மோடிக்கும் நேதன்யாகுவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? மோடிக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? இப்படி மனிதர்களை கொன்று குவிக்கிற ஒரு கொலைகாரனோடு சென்று கைகோர்த்துக்கிற அப்படிப்பட்ட நாட்டு தளபதி பிரதமராகத்தானே இந்தியா இருக்குது. 10 நாட்களுக்கு முன்னால் ஐக்கிய நாட்டு சபையிலே தீர்மானம் வருகிறது. அந்த தீர்மானம் இஸ்ரேலை கண்டிக்கவில்லை, இஸ்ரேல் மீது கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. ஒரே ஒரு வரி தீர்மானம், இஸ்ரேல் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம். நான் கேட்குறேன், உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் அதை ஆதரிக்கிறார்கள். அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் கூட அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறார்கள். ஒரு நாடு அந்த தீர்மானத்தை ஆதரிக்கவில்லை, மாறாக நாங்கள் நடுநிலை வகிக்கிறோம் என்று சொல்லுகிற வெட்கங்கெட்ட நாடாக இந்தியா மாறி போயிருக்கிறதே, இது எவ்வளவு கேவலமானது! 50 ஆண்டுகளாக மக்களை கொன்று குவிக்கிற ஒரு இஸ்ரேல் அரசாங்கம், 2 ஆண்டுகளுக்கு மேலே அந்த மக்களை பட்டினி போட்டு சாகடிக்கிற ஒரு மனித வெறிபிடித்திருக்கிற ஒரு ஆட்சி, அதை ஐக்கிய நாட்டு சபையிலே ஒரு தீர்மானம், அவன் தீர்மானம் போட்டால் உடனே சத்தையை நிறுத்திடுவானாங்கிறது வேற விஷயம். அவன் உடனே நிறுத்திடுவானா என்ன? ஐக்கிய நாட்டு சபையிலே முன்னாடி தீர்மானம் போட்டாச்சு. உலக நீதிமன்றத்திலே இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமர் கிரிமினல் குற்றவாளி
என்று உலக நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ஆனால் எதை பற்றியும் அவன் கவலைப்படுறதே இல்லை, யாரை பற்றியும் கவலைப்படுவதே இல்லை. அப்படிப்பட்ட நாட்டுக்கு போயிட்டு வருவது மட்டுமல்ல, இங்கே எனக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, இந்த சண்டையில் இஸ்ரேலில் இருக்கிற கட்டடம்லாம் இடிஞ்சு போச்சு. அதையெல்லாம் கட்டுவதற்கான குறைந்த கூலிக்கு கொத்தனார்களை இந்திய நாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு கேவலம்! இதெல்லாம் ஒரு நாடு செய்ய வேண்டிய வேலையா? இங்கிருந்து இஸ்ரேலுக்கு இராணுவ தளவாடங்கள் போகிறது, இஸ்ரேலுக்கு தேவையான பொருட்கள் போகிறது. அவன் தொடர்ந்து கொலையை செய்து கொண்டே இருப்பான், கொத்து கொத்தாக குழந்தைகளை கொன்று கொண்டே இருப்பான். அவனை ஆதரிக்கிற ஒரு அரசாக இந்திய அரசாக மாறி போய் இருக்கிறதே. இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் ஈரான் மீது குண்டு போட்டு இருக்கிறான். நான் என்ன கேட்குறேன், இப்போ ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பந்தம் இருக்குது. அவங்க குறைச்ச விலையில் பெட்ரோல் கொடுக்குறாங்க, பெட்ரோலியத்தை நாம் வாங்கி இங்கே வந்து அங்கே விலை குறைஞ்சா கூட இங்கே விலை குறையாமல் பார்த்துக்கிறாரு மோடி. உலக மார்க்கெட்டில் விலை குறையுது, ஈரான்லேருந்து விலை கம்மியாக வருது, ஆனால் இங்கே விலை குறையாமல் நம்மளை கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கார் மோடி. நாளைக்கு ஈரான் அரசாங்கம் இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் இதுக்கு மேலே சண்டை போட்டிங்க, குண்டு போட்டிங்கன்னா நாங்கள் பெட்ரோல் குண்டு அந்த 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 பெட்ரோலிய கப்பல் வருகிற அந்த கணவாயை மூடி விடுவோம் என்று ஈரான் அரசாங்கம் அறிவிக்கிறது. அந்த கணவாய் மூடப்படும் என்று சொன்னால் இந்தியாவுக்கு வருகிற பெட்ரோலியம் வருமா? உலக நாடுகளுக்கு பெட்ரோலியம் போகுமா? அப்படி பெட்ரோலியம் வரவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் தமிழ்நாடு ஒழுங்காக இயங்க முடியுமா? இந்தியா இயங்க முடியுமா? நம்மகிட்ட இருக்கிற பெட்ரோலத்தை வச்சு நம்ம சமாளிக்க முடியுமா? ஒரு லிட்டர் பெட்ரோல் 1000 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனவே அப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்காவுடைய தடையை மீறி ஈரான் நமக்கு பெட்ரோல் கொடுக்கிறது குறைஞ்ச விலையில். அந்த பெட்ரோலை வாங்கி கொண்டு இன்றைக்கு ஈரான் மீது குண்டு போடுகிற போது மோடி பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? சண்டை போடாமல் அமைதியாக இருங்க. யார் சண்டை போடுறா? பாலஸ்தீன மக்களா சண்டை போடுறான்? ஈரானா சண்டை போடுது? ஏன் சண்டை போடுற அயக்கத்தனை பார்த்து அயக்கத்தனமாக சண்டை போடாத, நிறுத்துன்னு சொல்றதுக்கு வக்கு இல்லாமல் போரை நிறுத்துங்க, அமைதியாக என்ன நீ என்ன முனிவராக ஆயிட்டீங்க? என்னமோ எங்கே இமயமலைக்கு மேலே உட்காந்துக்கிட்டு வேதம் ஓதுற மாதிரி இருக்கு உங்கள் பேச்சு. எனவேதான் இந்திய அரசாங்கம் இன்றைக்கு ஒரு ஆபத்தான நோக்கத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிடமிருந்து இந்தியா படிப்படியாக இன்றைக்கு தனிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அளவு கடந்த அமெரிக்க ஆதரவு, அளவுக்கு அதிகமான இஸ்ரேல் ஆதரவு, சிறுபான்மை மக்கள் எதிர்ப்பு என்கிற பேரிலே நீங்கள் கடைபிடிக்கிற வெறுப்பு அரசியல், உலகத்திலே இருக்கிற பல்வேறு நாடுகளில் இருந்து இந்தியா அந்நியப்பட்டிருக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாம் இன்றைக்கு கேட்பதெல்லாம், ஒரு பக்கம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்கிற அந்த போர் நீடிக்கும் என்று சொன்னால், நாளைக்கு எங்கே யார் எதை செய்வார்கள் தெரியாது. ஒரு மூன்றாவது உலக போராக மாறினால் சம்பந்தமே இல்லாத சைதாப்பேட்டில் இருக்கிற நாம சாவுற நிலைமை வரும். நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம ஈரானையும் பார்த்ததில்லை, இஸ்ரேலையும் பார்த்ததில்லை, அமெரிக்காவையும் பார்த்ததில்லை. அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையில் ஏவுகணை அங்கே போகிறது திரும்பி இங்கே வந்துச்சுன்னு வை, யார் பாதிக்கிறது? எனவே இது ஏதோ அந்த நாடுகளுக்குள்ளே நடக்கிற சண்டை என்பது மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தை இன்றைக்கு தகர்க்கிற அந்த காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இப்படி மேலும் மேலும் சண்டையை அதிகரிக்கிற காரணத்தினால் உலக நாடுகள் ஒவ்வொரு நாடும் இராணுவ பட்ஜெட்டுக்கு அதிகமான பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. நேற்றைக்கு வந்திருக்கிற ஒரு ஆய்வு சொல்லுகிறது, இதுவரையிலே 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு உலக நாடுகள் செலவழிக்கிற மொத்த இராணுவ செலவை கூட்டி பார்த்தால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 10% இராணுவத்துக்காக செலவழிப்பது கூடியிருக்கிறது என்கிறார்கள். அவன் செலவு பண்ணுற கணக்கை கூட்டி பார்த்தா நமக்கே தலையை சுற்றுது. 2,76,00,000 கோடி உலகத்திலே இராணுவத்துக்காக செலவழிக்கப்படுகிற நிலைமை ஏற்படுகிறது.
நாட்டிலே மக்கள் பட்டினி கிடக்கிறார்கள், பசி கிடக்கிறார்கள், வாழ வழி இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை, வேலையின்மை இல்லை. இப்படிப்பட்ட அடிப்படை கட்டமைப்புகளுக்கு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பணத்தை செலவழிப்பதற்கு பதிலாக இராணுவத்துக்கே செலவழிக்கிற அப்படிப்பட்ட நிலைமை கூட ஒரு விதத்திலே ஒரு மறைமுகமான யுத்தமாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் நான் கொள்ள விரும்புகிறேன். எனவேதான் இடதுசாரிகள் ஒரு சமூக அக்கறை உள்ளவர்கள். உலகத்திலே எங்கே போர் நடந்தாலும், உலகத்தின் மூலையிலே எங்கே ஒரு கடைசி மனிதன் பாதிக்கப்பட்டாலும் அந்த ஆதிக்க சக்தியை எதிர்த்து கொல் கொடுக்கிறவனாக இன்றைக்கு உலகத்திலே கம்யூனிஸ்டுகள் தான் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் இன்றைக்கு கியூபாவுக்கு உலகம் முழுவதும் நாம் நிதி திரட்டி அனுப்புகிற காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு மேலே கியூபா நாடு அமெரிக்காவை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. ஃபிடல் கேஸ்ட்ரோ என்கிற மனிதனுடைய தலைமையிலே புரட்சி நடந்து கியூபாவிலே சோசியலிச அரசாங்கம் ஏற்பட்டது. அதை ஏற்க முடியாத அமெரிக்கா இன்று வரையிலே கியூபாவுக்கு தடை வைத்திருக்கிறது. கியூபாவோடு எந்த நாடும் வர்த்தக உடன்பாடு கொள்ள முடியாது, கியூபாவுக்கு வேண்டிய பொருட்களை யாரும் அனுமதிக்க முடியாது என்கிற தடையை வைத்திருக்கிறார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கிருந்து மருந்து கூட போகாது, இங்கிருந்து உணவுப் பொருட்களை கூட போக முடியாது. அப்படி போனால் அது அமெரிக்காவை எதிர்ப்பதாக மாறிவிடும் என்று தடை உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இவ்வளவுக்கும் கியூபா மக்களுடைய எண்ணிக்கை, மக்கள் தொகை 1,10,00,000 பேர். 1,10,00,000 பேரை கொண்டிருக்கிற அந்த கியூபா நாடு இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய, அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இருக்கிற இடைவெளி பார்த்தா கடலில் ஒரு 80 கிலோமீட்டர் தான். அமெரிக்காவுக்கு மிக பக்கத்திலேயே இருக்கிறது. ஆனாலும் கூட அமெரிக்க ஏகாதிபத்தியம் உலகத்தை மிரட்டுகிறது, மோடியை மிரட்டுகிறது, பல நாடுகளை மிரட்டுகிறது. யாரை மிரட்டினாலும் பரவாயில்லை, உங்களுடைய மிரட்டலுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று கியூபாவிலே இருக்கிற மக்கள் கிளர்ந்தெழுந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கியூபா மக்களுக்கு இருக்கிற தைரியம் இந்திய நாட்டுக்கு வர வேண்டாமா? கியூபாவிலே இருக்கிற கடைசி மனிதனுக்கு இருக்கிற தைரியம் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு வர வேண்டாமா? எனவே உலகத்திலே போர் வேண்டாம் என்பது மட்டுமல்ல, ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவது, ஒரு நாட்டை அழிப்பது, ஒரு நாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை சரி செய்து கவிழ்ப்பது, எல்லா விதமான கைவினைகளையும் அமெரிக்கா இன்றைக்கு கையாண்டுதான் உலகத்தை தன்னுடைய ஆதிக்கத்தில் வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆதிக்கத்தை எதிர்த்துதான் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற மக்கள் போராடி. இன்றைக்கு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியுடைய இந்த முயற்சியை எதிர்த்து நாம் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துறது கூட பெருசு இல்லை. தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் நடப்பது மட்டுமல்ல, டெல்லியிலே நடப்பது மட்டுமல்ல, அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மூக்குக்கு கீழேயே அவருடைய வெள்ளை மாளிகையை எதிர்த்து இன்றைக்கு அங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஈரான் மீது போரை உடனடியாக நிறுத்தி என்று, இஸ்ரேல் மீதான போரை உடனடியாக நிறுத்தி என்று இன்றைக்கு அங்கே நிறுத்துகிறார்கள். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய காரணத்தினால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் கொடுத்திருக்கிற மானியங்களை நான் ரத்து செய்கிறேன் என்று அறிவித்து விட்டார். வெளிநாடுகளிலிருந்து வந்து படிக்கிற மாணவர்கள் தான் அதுக்கு காரணம் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் விசா கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டார். ஹார்வர்டு பல்கலைக்கழகமே இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. எவ்வளவு சீக்கிரத்திலே அமெரிக்காவிலே மக்கள் கொந்தளித்து எழுகிற நிலை வரப்போகிறது நமக்கு தெரியாது. இன்றைக்கு ஒரு கொதிநிலை படிப்படியாக அமெரிக்காவிலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. பல நாடுகளிலே, 3வது நாடுகளிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி அமெரிக்காவை எதிர்த்து, அமெரிக்காவுடைய யுத்த முயற்சி எதிர்த்து, அது இஸ்ரேல் இன்றைக்கு பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக தொடுக்கிற அந்த யுத்தத்தை எதிர்த்து உலக மக்கள் கிளர்ந்தெழுவதின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட அராஜகங்களை, அடாவடித்தனங்களை முறியடிக்க முடியும். எனவே நிச்சயமாக என்ன நடந்தாலும் சரி, ஒரு அடக்குமுறை ஆயுதத்தினாலே உலகத்தை எந்த நாட்டிலையும் வென்ற வரலாறே கிடையாது. ஆப்கானிஸ்தானத்தில் போனீர்கள், அமெரிக்கா தோற்றுதான் ஓடி வந்தது. வியட்நாமிலே குண்டு போட்டீர்கள், அமெரிக்கா தோற்றுதான் ஓடி வந்தது. லிபியாவை தாக்கி கடாபியை கொண்டீர்கள், நீங்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஈராக்கிலே சதாம் ஹுசேனை கொண்டீர்கள்,
ஆனால் அந்த நாட்டு மக்கள் கிளர்ந்தெழுந்து உங்களை விரட்டிய காட்சியைத்தான் உலகம் பார்த்திருக்கிறது. எத்தனை இடத்துல அடி வாங்கினாலும் உங்களுக்கு புத்தியே வராது. அமெரிக்க ஆட்சியாளர்களுக்கு நிச்சயமாக உலக மக்கள் திருப்பி அடிக்கிற போது, ட்ரம்பினுடைய முகத்திலே திருப்பி அடிக்கிற போது நிச்சயமாக அவர்களுக்கு புத்தி வந்தே தீரும். எனவே இந்தியாவிலே இருக்கிற இடதுசாரிகளைப் போல தமிழகத்திலே இருக்கிற எல்லா கட்சி நண்பர்களும் இவர்களை கண்டித்து குரல் கொடுக்க வேண்டும். சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக, உலக மக்களுக்கு ஜனநாயக எண்ணம் கொண்டவர்களுக்கு விரோதமாக மோடி அரசாங்கம் இன்றைக்கு எதிர்நிலை எடுத்திருக்கிற போது மோடியினை தலையிலே தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலே இருக்கிற அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அனைத்தும் திரண்டு நம்முடைய ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்கிற முறையிலே தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். போரை நிறுத்து, போரை நிறுத்து. இனவெறி இஸ்ரேலே, இனவெறி இஸ்ரேலே பாலஸ்தீன மக்கள் மீது, பாலஸ்தீன மக்கள் மீது இன அழிப்பு போரினை நிகழ்த்துவதை நிறுத்திக்கொள், நிறுத்திக்கொள், நிறுத்திக்கொள். பாலஸ்தீன மக்களை, அப்பாவி மக்களை கொல்லுகின்ற இஸ்ரேலே நிறுத்திக்கொள், நிறுத்திக்கொள்.